ஹாய் கேஸ், நான் உங்கள் நண்பன் வாசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விவசாயன்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனும் வேர்ல்டு லெவல்லே ஒவ்வொரு மனிதனும் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவை சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி தேவை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், ஒரு ஒர்க்கு எதாக இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ அதனால தான் விவசாயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம், சொல்கிறோம். ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிவிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் விவசாயத்துக்கு வந்து ஓகே சொல்கிறேன். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் முக்கியமாக வில்லேஜில் வாழ்ந்தால் நல்லாயிருக்குமா இல்லை சிட்டியில் வாழ்ந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வில்லேஜ்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்களால வில்லேஜில் போய் வாழ முடியுமா? நீங்களே நினச்சி பாருங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம வந்து விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறோமே தவிர ஆனால் யாருமே செயல்படுத்துறதே கிடையாது. ஸோ விவசாயத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆனியன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒன் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 rupees இல்லை 15 rupees அந்த மாதிரி தான் வந்து வாங்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சேலுக்குன்னு வரும்போது அது 1 kg 40 rupees 50 rupees அந்த மாதிரிலாம் வருது. அப்போ நடுவில் இருக்கிற அமௌண்ட் எங்கே போகுது? ஒரு கஸ்டமராக பார்க்கும்போது நீங்களும் நஷ்டமாக படுறீங்க, விவசாயின்னு பார்க்கும்போது அவங்களும் ஒரு நஷ்டப்படுறாங்க. அப்போ நடுவில் இந்த மீடியட்ஸ் அவங்க இருக்க மாதிரி அவங்ககிட்ட தான் அந்த அமௌண்ட்லாம் போகுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஒரு விவசாயிக்கு வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நிர்ணயிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை இல்லாத டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது விவசாய கடன் இந்த மாதிரிலாம் விவசாய லோன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லோன்ஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்ரூவல் உடனடியாக கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு மட்டுமே கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ எடுங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி அதாவது எவ்வளோ அமௌண்ட் வட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 ₹2 அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயியோட கடனோட வட்டி பார்த்தீங்கன்னா ₹5 ₹6 போகுது. ஏன் அந்த மாதிரி கொடுக்குறீங்க? அப்போ ஆடம்பரத்துக்காக கவர்மெண்ட் வந்து வட்டி கம்மியாக கொடுக்குது, ஒரு விவசாயிக்காக வட்டி வந்து அதிகமாக கொடுக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வாசு.